ஆக்சுவலாக நிறைய மீட்டிங் நம்ம போயிருக்கோம், இவ்வளோ செக்யூராக ஃபீல் பண்ணது கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இங்கே எல்லா ஜென்ஸுமே கொஞ்சம் செக்யூராக தான் ஃபீல் பண்ண வச்சாங்க. இங்கே எங்கேயுமே யாருமே ஒரு பேடாக பிஹேவ் பண்ணலை, டீசெண்டாக முடிஞ்சிருக்கு இந்த ஆர்ப்பாட்டம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிவிகேவோடது. இன்னும் அவர் நிறைய நல்லது செய்யணும், இறங்கி இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இறங்கி வரணுன்றது தான் நாங்கள் லேடிஸாக இருந்து ஆசைப்படுறோம். கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எல்லா லேடிஸுமே ஆசைப்படுறாங்க. நானும் அப்படி தான். நான் ஒரு ரசிகராக இருந்து இப்போது அவரோட கட்சியில் இணைஞ்சி அவருக்காக இன்னும் நானும் இறங்கி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். அவரும் எங்களுக்காக இறங்கி நிறைய விஷயம் செய்யணும்னு நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவனும் விஜய் ஃபேனு ரொம்ப. இன்றைக்கி இருக்கிறது இங்கே மீட்டிங் இருக்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி இங்கே வந்திருக்கோம். பட்டு சாரோட ஸ்பீச் நாங்கள் ப்ராப்பராக கேட்க முடியல. ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் 2026 கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். எங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், தாய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருன்னாலும் இருக்கட்டும், டிவிக்கேக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பேசுகிறாங்க, இப்போ வந்திருக்காங்க, என்ன பண்ண முடியும் பாலிட்டிக்ஸில், வந்துடுவா நாளைக்கு போயிடுவாங்க, பாலிட்டிக்ஸில் கிடைக்கலன்னா நாளைக்கு மறுபடியும் சினிமாவுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நாங்கள் யாருமே நம்ப போகிறதில்ல. பிகாஸ் வி ஆல் சப்போர்ட்டட் ஃபார் டிவிகே. கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். சொல்கிறாங்க வந்திருக்காரு, இன்னுமே பேச மாட்டேங்கிறாரு, இன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு. பட் அவரோட தாட்டில் தான் இருக்கும், அவரோட மைண்ட் செட்டில் தான் இருக்கும் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க ஓப்பனாக, நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு. அவர் சொல்லாமல் செய்வார். இது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. டிவிக்கே ஜெயிக்கும். வி ஆல் சப்போர்ட் டிவிக்கே. என் பேர் சசி என்கிறவரோனி. நாங்கள் பல்லாறு தொகுதி 21 வார்டு. நாங்கள் வந்தோன்னா 6 மணிக்கு கிளம்புனோன்னா 6 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு வரோம். பல்லாவத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, மீனம்பாக்கத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, வர வழியில் ஃபுல்லாக போலீஸு, ஃபுல்லாக தொல்லை. புரியுதா? நாங்கள் எதுக்கு இங்கே வரோம்? தளபதி பார்க்க அவர் கூட சேர்ந்து நாங்கள் போராடணும். இந்த 5 மாதம் தான் உங்கள் வேலை. அத்த வருஷம் எங்கள் வேலை யாருமே இருக்க முடியாது. தளபதி மட்டும்தான். டிவிகே தான். தலைவருடைய ஸ்பீச் எப்பவுமே மாசுதான். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அஜித்தோடைய மரணத்திற்கு முதல் ஆளாக வீட்டிற்கு சென்று அநீதியை கேட்ட ஒரே மனிதர் மாமெதும் மனிதர் தளபதி மட்டுமே. அதற்கு பிறகு மட்டும்தான் அதற்கு பிறகுதான் ஒரு தலைவரும் அஜித்தின் வீட்டிற்கு சென்று அவர்களது அம்மாவையும் தம்பியையும் சந்தித்தார்கள். அதுவரைக்கும் யாரும் செல்லவில்லை. முதல் ஆளாக முதல் மனிதனாக என்றுமே தளபதி இருப்பார். கண்டன ஆர்ப்பாட்டம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. இது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு வெற்றியாகும். முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் இது ஒரு தமிழகத்தின் வெற்றியாகும்.